Next, conversion of heat into work. First law of thermodynamics ஓட application தான் இந்த heat engine. இப்போ இந்த heat engine எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இந்த சிஸ்டமேட்டிக் டயக்ராம் வச்சு சொல்கிறேன். அதாவது THன்ற ஹையர் டெம்பரேச்சர் இருக்குது, இன் பிட்வீனில் ஹீட் என்ஜின் வச்சுருக்கோம், அண்ட் தென் லோயர் டெம்பரேச்சர் TL. அதாவது இது வந்து சோர்ஸ், இது வந்து சிங்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சோர்ஸில் வந்து ரொம்ப ஹையர் டெம்பரேச்சர் இருக்கும். எப்போயுமே டெம்பரேச்சர் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர். ஸோ இன்பிட்வீனில் இந்த ஹீட் என்ஜின் வந்து ஒர்க் நடக்கும். ஏன்னா ஹீட் உள்ளே போக இந்த இடத்துல எனக்கு ஒர்க் நடக்கும். அண்ட் பாதி அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து வெளியில் வரும். அதாவது பாதின்னு இல்லை, கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து வெளியில் வந்துடும். ஸோ இந்த இதுதான் சிஸ்டமேட்டிக் டயக்ராம் ஆஃப் ஹீட் என்ஜின். ஸோ இந்த இடத்துல QHன்ற அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி உள்ளே போகுது. ஸோ உள்ளே போகும்போது எனக்கு வந்து இந்த பிஸ்டன்லேயோ இல்லை ஏதோ ஒர்க் வந்து நடக்கும். ஸோ அந்த ஒர்க்கை வந்து Wன்னு சொல்கிறோம். அண்ட் தென் ஒர்க் நடக்க கண்டிப்பாக சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வெளியில் வரும். அதாவது QLன்ற அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வெளியில் வந்து இந்த இடத்துல ரொம்ப லோ டெம்பரேச்சராக இருக்கும். ஸோ கம்பேர் பண்ணும்போது இதுக்கு தான் இது ஹையர் டெம்பரேச்சர், இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ இங்கே இருக்க ஹையர் டெம்பரேச்சர் இந்த லோயர் டெம்பரேச்சருக்கு ஹீட்டை வந்து வெளியில் வரும். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஒர்க் நடந்திருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு எனர்ஜியும் மைனஸ் பண்ணால் எனக்கு வந்து ஒர்க் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல எஃபிஷியன்சி ஆஃப் த ஹீட் என்ஜின், அதாவது எவ்வளோ எனக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னா அவுட்புட் பை இன்புட். இந்த இடத்துல எனக்கு அவுட்புட் என்னவாக இருக்குது அப்படின்னா இந்த ஒர்க் டன் தான் என்னோடய அவுட்புட். ஸோ ஒர்க் டன் இன்புட் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா QHன்ற இந்த எனர்ஜி கொடுக்குறேன். ஸோ இது வந்து இன்புட். ஸோ Wக்கு பதிலாக QH மைனஸ் QL சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ரெண்டு டேர்ம் கேன்சல் ஆகிட்டு 1 வந்துடும். ஸோ 1 மைனஸ் QL பை QH. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரில் எழுதணும் அப்படின்னா இந்த Qக்கு பதிலாக TL THன்னு எழுதியிருக்கோம். எப்பயுமே இந்த எஃபிஷியன்சி வந்து 100% கிடைக்காது. எதனால் அப்படின்னா இஃப் சப்போஸ் ஏதோ ஒரு வேல்யூ கிடைக்கிது அப்படின்னா இப்போ இந்த 1ஓட மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு இந்த 0.8 இல்லை 0.9 அவ்வளோதான் கிடைக்கும். எப்பயுமே எனக்கு இந்த 1ன்ற வேல்யூ வந்து கிடைக்காது. ஸோ எஃபிஷியன்சி வந்து 100% எப்பயுமே கிடைக்காது. அப்படி கிடைச்சது அப்படின்னா அது வந்து ஐடியல் சிஸ்டம், அதாவது படிக்கிறதுக்கு வேணால் யூஸ் பண்ணியிருக்கலாம். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்படி ஒரு சிஸ்டமே இல்லவே இல்லை. அண்ட் தென் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். இந்த செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எதனால் வந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் லாவில் ஒரு 3 லிமிட்டேஷன் சொல்லியிருந்திருப்போம். அது ஃபர்ஸ்ட் லாவில் எந்த ஒரு டைரக்ஷனை பற்றியும் சொல்லலை, அண்ட் தென் எவ்வளோ ப்ரொப்போர்ஷன்றது சொல்லலை, எந்த கண்டிஷனில் வந்து ஹீட் ஃப்ளோ ஆகுன்றது சொல்லலை. ஸோ அதனால செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணாங்க. அண்ட் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் 2 லா இருக்குது. ஒன்று வந்து கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். கெல்வின் பிளாங்க் ஸ்டேட்மெண்ட் வந்து இப்போ இந்த சொன்னேன்ல இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு ஹையர் ரிசர்வாயர் டெம்பரேச்சர் இருக்குது அண்ட் இன் பிட்வீனில் ஒரு இன்ஜின், அதாவது ஹீட் இன்ஜின் இருக்குது, அண்ட் TLன்ற லோயர் டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ இந்த இடத்துல QHன்ற அமௌண்ட் ஆஃப் ஹீட், இப்போ இந்த சொன்னது தான் இது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த QHன்ற அமௌண்ட் ஆஃப் உள்ளே போகுது அப்படின்னா எனக்கு ஏதோ ஒரு ஒர்க் நடக்கும். ஸோ ஒர்க் அவுட்புட் வெளியில் வரும். அண்ட் QLன்ற அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து லோயர் டெம்பரேச்சருக்கு மூவ் ஆயிரும். இந்த இதில் இங்கே தான் ஹையர் டெம்பரேச்சர் இருக்குது. ஸோ ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சருக்கு ஹீட் மூவ் ஆயிடுச்சு. அண்ட் இந்த இடத்துல நான் கொடுக்குற அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து எனக்கு ஃபுல்லாக ஒர்க்காக கன்வெர்ட் ஆகாது. எனக்கு 100, நீங்கள் சொன்னீங்கள எனக்கு 100% ஒர்க் வந்து எனக்கு எப்பயுமே கிடைக்காது. ஏன்னா கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து வெளியில் லிபரேட் ஆகிடும். அதாவது ஒரு ஃபோனுக்கு சார்ஜ் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சார்ஜ் ஃபுல்லாகவுமே எனக்கு மொபைல் சார்ஜ் பண்ண யூஸ் ஆகாது, பாதி வந்து ஹீட்டாக வெளியில் வந்துடும். அனதர் எக்ஸாம்பிள் குண்டு பல்பு எடுத்துக்குவோம். பல்ப் வந்து எலக்ட்ரிக் எனர்ஜி கொடுக்குறோம், ஃபுல்லாக எனக்கு லைட் மட்டுமே கொடுக்குது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. பாதி வந்து ஹீட்டாக வந்து லிபரேட் ஆகிடும். ஸோ கொடுக்குற அமௌண்ட் ஆஃப் ஹீட்டுக்கு தக்கன எனக்கு ஒர்க், அதாவது 100% எனக்கு கொடுக்காது. கொஞ்சம் வந்து ஹீட்டாக வந்து லிபரேட் ஆகி வெளியில் வந்துடும். ஸோ இது வந்து நெவர் பி 0 அண்ட் ஒர்க் வந்து நெவர் பி 100%. ஸோ அந்த தான் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருப்பாங்க. இம்பாசிபிள் டு devise a cycle operating heat engine, the effect which is to absorb energy in the form of heat from a single reservoir and to deliver equivalent amount of work. கொடுத்துருக்க அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வந்து எனக்கு அதுக்கு ஈக்குவலாக ஒர்க் வந்து எப்பயுமே கொடுக்காது. ஏன்னா இது வந்து இம்பாசிபிள். அண்ட் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டு கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட்.
கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இஃப் சப்போஸ் எப்பயுமே டெம்பரேச்சர் வந்து ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து தான் லோயர் டெம்பரேச்சருக்கு போகும். இஃப் சப்போஸ் லோயர் டெம்பரேச்சர்லேருந்து ஹையர் டெம்பரேச்சருக்கு நான் டெம்பரேச்சர் வந்து அதாவது டெம்பரேச்சர் லோயர் டெம்பரேச்சர்லேருந்து ஹையர் டெம்பரேச்சருக்கு மூவ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஒர்க் இன்புட் கொடுக்கணும். அதாவது ஒர்க் இன்புட் கண்டிப்பாக நான் கொடுக்கணும். இட் நெவர் பி 0. பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரெஃப்ரிஜரேட்டர். ஏன்னா ரெஃப்ரிஜரேட்டர் சும்மா அதாவது ஒரு இந்த ப்ராசஸில் பாருங்களேன், இந்த ப்ராசஸில் ஒரு டீ கப் எடுத்து சூடான டீயை வந்து ஒரு டேபிளில் வச்சுட்டிங்க. கண்டிப்பாக என்ன ஆகிடும்னா டீ வந்து கொஞ்சம் நேரத்தில் ஆறிடும். அதாவது ஹீட் வந்து டீலேருந்து வெளியில் சரௌண்டிங்ஸ் வந்து மூவ் ஆகிடுச்சு. அது வந்து நேச்சுரலாகவே நடந்ததுக்கு. இஃப் சப்போஸ் ரெஃப்ரிஜரேட்டரில் வந்து உள்ளே வந்து நார்மலாக இருந்தது, அதாவது ஸ்விட்ச் எதுவும் ஆன் பண்ணல அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கும். அதை நம்ம கூல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஒர்க் இன்புட் கொடுக்கணும். அதாவது கம்ப்ரெசர் வச்சு ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வச்சு ஒரு ஒர்க் இன்புட் கொடுத்தா மட்டும்தான் இந்த ரெஃப்ரிஜரேட்டர் வேலை செய்யும். இதை வந்து கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். அதாவது லோயர் டெம்பரேச்சர்லேருந்து ஹையர் டெம்பரேச்சருக்கு எனக்கு ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் இன்புட் வந்து கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து ஹீட் வந்து லோயர் டெம்பரேச்சர்லேருந்து ஹையர் டெம்பரேச்சருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது வந்து கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போது இந்த 2 ஸ்டேட்மெண்ட்லேயும் இந்த இடத்துல டைரக்ஷனை பற்றி சொல்லியிருந்திருப்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் லாவில் டைரக்ஷனே சொல்லலை. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்லேயும் எந்த டைரக்ஷனில் மூவ் ஆகுன்ற டைரக்ஷன் சொல்லிட்டாங்க. அண்ட் தென் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் அதாவது ப்ரொபோர்ஷன் எஃபிஷியன்சி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் தென் எந்த கண்டிஷனில், அதாவது சேம் ரிசர்வாயரில் இருந்தால் மட்டும்தான், சிங்கிள் ரிசர்வாயரில் இருந்தால் மட்டும்தான், இந்த இடத்துல ஒர்க் இன்புட் கொடுத்தா மட்டும்தான் அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு கார்னட் சைக்கிள். கார்னட் சைக்கிள் சாதி கார்னாட்ன்றதை 1824 வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். இதில் வந்து கார்னட் சைக்கிள்னால் இருக்கிறதுலே ஹையர் எஃபிஷியன்சி. ஏன்னா அது வந்து ஐடியல் ஹீட் இன்ஜின், அதாவது ரியலாக கிடையாது, ஐடியலாக படிக்கிறதுக்காக இந்த கார்னட் சைக்கிள் வந்து யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த ப்ராசஸ் வந்து சைக்ளிக் ப்ராசஸ் அண்ட் ஆல்சோ ரிவர்சபிள். ஸோ சைக்ளிக் ப்ராசஸ்னால் இனிஷியல் ஸ்டேட்டுக்கே மறுபடியும் வந்துடும். இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக ஒரு இனிஷியல் ஸ்டேட்டுக்கே வந்துடும். அண்ட் ரிவர்சபிள் ப்ராசஸ். இந்த இடத்துல பிஸ்டன் வச்சு ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. ஒரு பிஸ்டன் இருக்குது. அது பிஸ்டனில் வந்து ஹீட் கொடுக்க எக்ஸ்பேண்ட் ஆகும் அண்ட் தென் கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ இந்த பிஸ்டனுக்கும் இந்த பவுண்ட்ரிக்கும் வந்து எந்த ஒரு ஃப்ரிக்ஷனுமே கிடையாது. ஸோ நோ ஃப்ரிக்ஷன் அண்ட் நோ ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இதில் வந்து 4 ப்ராசஸ் இருக்குது கார்னட் சைக்கிளில். ஃபஸ்ட் வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன், அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன், அதாவது 2 எக்ஸ்பான்ஷன் அண்ட் தென் 2 கம்ப்ரெஷன், ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் அண்ட் அடியபேட்டிக் கம்ப்ரெஷன். அதாவது இந்த பிஸ்டனில் வந்து ஹீட் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும்னா வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ், அதாவது 1, 2 இந்த ப்ராசஸ் வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். ஏன்னா வால்யூம் வந்து கூடுது. 1 to 2 வந்து ஐசோதெர்மல் எக்ஸ்பான்ஷன். இப்போ இந்த இடத்துல ஒர்க் டன் நடந்திருக்கும், ஏன்னா இந்த பிஸ்டன் வந்து மேலே மூவ் ஆகிருக்கு. ஸோ ஐசோதெர்மல் ஒர்க் டன் வந்து ஆல்ரெடி பார்த்துருந்துருக்கோம். W = P1 V1 ln of V2 by V1. இல்லைனா RT வச்சு எழுதணும்னா RT ln of V2 by V1. அண்ட் நெக்ஸ்ட்டு ஹீட்டை வந்து கொடுக்கறத நிப்பாட்டிட்டோம் அப்படின்னா என்ன இருக்கும்னா டியூ டு இன்டர்னல் எனர்ஜி இந்த யூனால் என்ன ஆகும்னா சடனாக பிஸ்டன் இன்னும் கொஞ்சம் வந்து மூவ் ஆகும். அதாவது ஃபுல்லாக இல்லை, லைட்டாக அதாவது ஹீட் கொடுக்க நிப்பாட்டிட்டேன். ஆனால் அகெயின் என்ன ஆகும்னா இன்டர்னல் எனர்ஜினால் பிஸ்டன் வந்து லேசாக மூவ் ஆகும். ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா ரேப்பிடாக ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். அதாவது ரொம்ப ஃப்ரீயாக அதுவாகவே எந்த ஒரு ஹீட்டுமே கொடுக்காம எக்ஸ்பேண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன். ஸோ ரேப்பிடாக ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆகிடும். அதாவது கொஞ்சம் தூரம் தான் பிஸ்டன் வந்து மூவ் ஆகிருக்கும். ஸோ வால்யூம் வந்து இங்கேருந்து இங்கே மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் ப்ரெஷரில் வந்து ரேப்பிடாக சேஞ்சஸ் இருக்கும். அந்த ப்ராசஸ் 2 to 3 அண்ட் அடியபேட்டிக் அந்த ஒர்க் டன் ஈக்குவேஷன் R by gamma minus 1 T2 minus T1. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னா ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன். இப்போ இந்த இடத்துல ஹீட் எதுவும் கொடுக்கல, சிங்கை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது கார்னட் இந்த பிஸ்டனை வந்து லோயர் டெம்பரேச்சரில் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த பிஸ்டன் வந்து கீழே இறங்கி வரும். அதாவது ஐசோதெர்மல் கம்ப்ரெஸ் ஆகும். ஸோ கம்ப்ரெஸ் ஆகும்போது 3 to 4 இந்த ப்ராசஸ் நடக்கும். வால்யூம் டிக்ரீஸ் ஆகும், ப்ரெஷர் கூட ஆரம்பிக்கும்.
ஸோ அந்த இதுக்கு 3 to 4க்கு ஒர்க் டன் என்னவா இருக்கும்னா சேம் அஸ் ஐசோதெர்மல். இந்த இடத்துல P3V3 is equal to P3V3 ln of V4/V3 நடந்திருக்கும். அண்ட் தென் அகெயின் என்ன பண்ணியிருப்பாங்க, இந்த சிங்க் எடுத்துகிட்டு இன்சுலேட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்சுலேட் பண்ணதுக்கப்புறம் எந்த ஒரு ஹீட் ஃப்ளோவுமே நடக்காது. ஸோ ஹீட் ஃப்ளோ நடக்கலைனாலும் என்ன ஆகும்னா, இது வந்து ஃப்ரிக்ஷன்லெஸ் பிஸ்டனில் இப்படி கீழே இறங்கி வந்துக்கிட்டே இருக்கும்போது சடனாக என்ன ஆகும்னா டக்குன்னு மறுபடியும் கொஞ்சோன்னு கீழே இறங்கும். ஸோ அந்த இடத்துல ப்ரெஷர் வந்து ரேப்பிடாக இன்க்ரீஸ் ஆகும். அது வந்து அடியபேட்டிக் கம்ப்ரெஷன். இந்த பிஸ்டனை முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா சோர்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க, அண்ட் தென் இன்சுலேட் பண்ணிடுவாங்க. இன்சுலேட் பண்ணும்போது அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷன் நடக்கும். அண்ட் தென் சிங்கோட, அதாவது லோயர் டெம்பரேச்சர் சிங்கோட கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கனெக்ட் பண்ணும்போது வால்யூம் டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஐசோதெர்மல் கம்ப்ரெஷன் நடக்கும். அண்ட் தென் அந்த சிங்க் எடுத்துகிட்டு மறுபடியும் இன்சுலேட் பண்ணிடுவாங்க. ஸோ இன்சுலேட் பண்ணனாலும் என்ன ஆகும், எந்த ஒரு ஹீட் ஃப்ளோ இல்லை. அண்ட் தென் ஓவராலாக எல்லா ஒர்க் டனையும் கால்குலேட் பண்ணி எஃபிஷியன்சி வந்து கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. QL/QH is equal to 1 - TL/TH. இது வந்து பெரிய டெரிவேஷன் இருக்குது. இது வந்து நோட்ஸ்க்காக சம்மரைஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். எஃபிஷியன்சி 1 - TL/TH. இந்த இடத்துல டெம்பரேச்சருக்கும் என்ட்ரோபிக்கும் கிராஃப் வந்து ட்ரா பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட் ப்ராசஸ், அதாவது ஐசோதெர்மல் ப்ராசஸ், அதாவது ஹீட் வந்து கொடுக்குறோம். ஸோ ஹீட் கொடுக்குறோம் அப்படின்னா THன்ற ஹையர் டெம்பரேச்சர் கொடுக்குறோம். ஸோ கொடுக்க டிஸார்டர் வந்து இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு மேலே டெம்பரேச்சர் கொடுக்க மாட்டோம். ஸோ THன்ற கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் கொடுக்க டிஸார்டர், அதாவது என்ட்ரோபி சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் செகண்ட் ப்ராசஸ் அடியபேட்டிக் எக்ஸ்பான்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த சோர்ஸை எடுத்துகிட்டு இன்சுலேட் பண்ணிடுவோம் அந்த பிஸ்டனை. ஸோ இன்சுலேட் பண்ணும்போது எந்த ஒரு டெம்பரேச்சருமே கொடுக்கல. ஸோ அந்த பர்டிகுலர் டெம்பரேச்சர்லேருந்து சடனாக எனக்கு அகெயின் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல என்ட்ரோபி எந்த ஒரு சேஞ்சஸுமே இருக்காது. அதுதான் அதனால தான் இதை வந்து ஐசென்ட்ரோபிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு என்ட்ரோபி சேஞ்சுமே நடக்காது. ஒன்லி திங் இஸ் டெம்பரேச்சர் வந்து சடனாக கூல் ஆகிடும். ஸோ கூல் ஆனதுக்கப்புறம் அண்ட் தென் அகெயின் சிங்கில் வந்து, அதாவது லோயர் டெம்பரேச்சரில் கனெக்ட் பண்ணும்போது அகெயின் என்ட்ரோபி வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வந்துட்டு அண்ட் தென் அடியபேட்டிக் கம்ப்ரெஷன். அண்ட் இந்த 4லேருந்து 1 வந்து அடியபேட்டிக் கம்ப்ரெஷன் நடக்கும். அதாவது அகெயின் என்ன ஆகும் அப்படின்னா அகெயின் கம்ப்ரெஸ் ஆகும். நான் இன்சுலேட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ரெஸ் ஆகும்போது டெம்பரேச்சரில் ரேப்பிடாக சேஞ்சஸ் இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிடும். இது வந்து டெம்பரேச்சருக்கும் என்ட்ரோபிக்குமான கேஸ். இது வந்து PV டயக்ராம், ப்ரெஷருக்கும் வால்யூமுக்கான டயக்ராம். நெக்ஸ்ட்டு ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஹீட் பம்ப், அதாவது கிளாசியஸ் ஸ்டேட்மெண்ட்டோட அப்ளிகேஷன். ரெஃப்ரிஜரேட்டர் இல்லைனா ஹீட் பம்ப். இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, லோயர் டெம்பரேச்சர்லேருந்து ஹையர் டெம்பரேச்சருக்கு வந்து ஹீட் ஃப்ளோ நடக்கும். இப்போ இந்த இடத்துல லோயர் டெம்பரேச்சர்லேருந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிவிட்டு லோயர் டெம்பரேச்சர்லேருந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிட்டு ஹையர் டெம்பரேச்சருக்கு ரிஜெக்ட் பண்ணும். ஸோ Q அப்சர்வ், லோயர் டெம்பரேச்சர்லேருந்து Qன்ற அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு இந்த அப்சர்வ் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஒர்க் இன்புட் கொடுக்கணும். அண்ட் தென் Qன்ற அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ணும், ஹையர் டெம்பரேச்சருக்கு வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த இடத்துல TH தான் கிரேட்டர் டெம்பரேச்சர் கம்பேர்ட் டு TL, லோயர் டெம்பரேச்சர். இது வந்து நேச்சுரலாக வந்து நடக்காது. ஏதாவது ஒரு ஒர்க் இன்புட் கொடுத்தா மட்டும்தான், ஒர்க் இன்புட் கண்டிப்பாக கொடுக்கணும், அப்போ தான் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இன்புட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட். இந்த இடத்துல என்னெல்லாம் இன்புட் கொடுத்துருக்கோம் அப்படின்னா Q அப்சர்வ், அதாவது லோயர் டெம்பரேச்சர் அண்ட் தென் ஒர்க் இன்புட் கொடுத்துருக்கோம். ஸோ Q அப்சர்வ் ப்ளஸ் Vin, இதுதான் வந்து இன்புட். ஈக்குவல் டு எனக்கு வெளியில் என்ன அவுட்புட் கிடச்சிருக்கு அப்படின்னா Q ரிஜெக்ட், அதாவது Qன்ற அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வெளியில் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஹீட் பம்புக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவோம். எஃபிஷியன்சி கிடையாது, இங்கே வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் வரும். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் பம்புக்கு ஹீட் பம்புக்கு என்னென்னா, ஹீட் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து எனக்கு வெளியில் எடுத்துருக்குன்றது தான் பார்ப்போம். ஸோ டிசர்வ் எஃபெக்ட் என்னது அப்படின்னா, எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து வெளியில் எடுத்திருக்கு. ஸோ Q ரிஜெக்ட், அதாவது எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை எனக்கு வெளியில் எடுத்திருக்கு. இன்புட் வந்து W இன்புட். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சரில் எழுதணும் அப்படின்னா Q ரிஜெக்ட், அதாவது THன்ற டெம்பரேச்சர் பை ஒர்க் இன்புட் என்னவாக இருக்கும், இந்த 2 டெம்பரேச்சர் மைனஸ் பண்ணால் ஒர்க் இன்புட் கிடச்சிரும். ஸோ TH மைனஸ் TL. இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டருக்கு பார்த்தோம் அப்படின்னா, ரெஃப்ரிஜரேட்டர் என்ன பண்ணணும், எனக்கு கூல் பண்ணணும். அதாவது இந்த இடத்துல எனக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கூலிங் உள்ளே இழுத்துருக்குன்றது தான் பார்ப்போம்.
ஹீட் பம்பில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து எனக்கு வெளியில் கொடுத்துருக்குன்னு பார்ப்போம். ரெஃப்ரிஜரேட்டரில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கூலிங் வந்து உள்ளே வந்திருக்கு அதை தான் பார்ப்போம் மோஸ்ட்லி. ஸோ Q அப்சார்ப் பை ஒர்க் இன்புட், அதாவது டிசர்வ் எஃபெக்ட் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கூலிங் வந்து எனக்கு உள்ளே போயிருந்திருக்கு பை இன்புட் W இன்புட். ஸோ இந்த இடத்துல இன் டேர்ம்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் எழுதணும்னா TL பை ஒர்க் வந்து TH மைனஸ் TL. ஸோ இதில் வந்து இந்த டேர்ம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா W இன்புட்டால் டிவைட் பண்ணுறோம். ஸோ இந்த Q அப்சார்ப் பை W இன்புட் ப்ளஸ் W இன்புட் பை W இன்புட் இஸ் ஈக்குவல் டு Q ரிஜெக்ட் பை இந்த ஹோல் டேர்மை W இன்புட்னால் ஒர்க் டன்னால் டிவைட் பண்ணுறோம். ஸோ டிவைட் பண்ணும்போது இந்த டேர்ம் கேன்சல் ஆகிட்டு 1 கிடச்சிரும். ஸோ Q அப்சார்ப் பை W இன் ப்ளஸ் 1 இஸ் ஈக்குவல் டு Q ரிஜெக்ட் பை W இன். இப்போ இதை வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸோட கம்பேர் பண்ணி பாருங்களேன். இந்த டேர்ம் தான் இந்த டேர்ம், அதாவது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பம்ப் 1, இந்த டேர்ம் தான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ரெஃப்ரிஜரேட்டர் ப்ளஸ் 1 ப்ளஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பம்ப். இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெஃப்ரிஜரேட்டர் தான் கிரேட்டர் எஃபிஷியன்சி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது கம்பேர்ட் டு ஹீட் பம்பை கம்பேர் பண்ணும்போது எனக்கு ரெஃப்ரிஜரேட்டருக்கு தான் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கார்னாட் பிரின்சிபல். கார்னாட் பிரின்சிபலில் 2 ஸ்டேட்மெண்ட் அப்படி தான். அது என்ன அப்படின்னா ஒரு சேம் திங், இந்த ரிசர்வாயர் இருக்குது அண்ட் தென் சிங்க் இருக்குது. இந்த இன்பிட்வீனில் இன்ஜின் வச்சுருப்பாங்க. ஒரு இன்ஜின் வந்து இர்ரிவர்சிபிள் அண்ட் அனதர் ஒன் இஸ் ரிவர்சபிள். இப்போ இந்த இடத்துல ஹீட் உள்ளே போகும், ஒர்க் டன் நடக்கும். அதே மாதிரி தான் இங்கே ஹீட் உள்ளே போகுது, ஒர்க் டன் நடக்குது. இதில் வந்து இதுக்குன்னு ஒரு எஃபிஷியன்சி இருக்கும்ல, ரிவர்சபிளுக்குன்னு ஒரு எஃபிஷியன்சி இருக்கும் அண்ட் தென் ரிவர்சபிளுக்கு ஒரு எஃபிஷியன்சி இருக்கும். எப்பயுமே ரிவர்சபிள் இன்ஜினோட எஃபிஷியன்சி தான் ஜாஸ்தியாக இருக்கும். அதான் ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட். இரிவர்சபிள் ஹீட் இன்ஜினுக்கும் ரிவர்சபிள் ஹீட் இன்ஜினுக்கும் எஃபிஷியன்சி எதுக்கு ஜாஸ்தி அப்படின்னா ரிவர்சபிளுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போது சப்போஸ் செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா efficiency of all reversible heat engine operating between same two reservoirs are same. அதாவது இந்த இடத்துல நான் எத்தனை ரிவர்சபிள் ஹீட் இன்ஜின் எடுத்தேனாலும் இப்போ இந்த சேம் ரிசர்வாயரில் இப்போ இதையும் ரிவர்சபிளாக மாற்றிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இதோட எஃபிஷியன்சி ஈக்குவல் ஆகிடும். ஃபஸ்ட்டு கேஸில் இது இர்ரிவர்சபிள், இது ரிவர்சபிள். இந்த இடத்துல எனக்கு இங்கே தான் கிரேட்டராக இருக்குது, இதோட எஃபிஷியன்சி தான் கிரேட்டராக இருக்குது. இஃப் சப்போஸ் இதையும் நான் ரிவர்சபிளாக எடுத்துட்டேன் அப்படின்னா ரெண்டுக்குமே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் எஃபிஷியன்சி இருக்கும். ஸோ எத்தனை ரிவர்சபிள் ஹீட் இன்ஜின் சேம் ரிசர்வாயரில் வச்சாலும் எனக்கு எஃபிஷியன்சி வந்து ஈக்குவலாக இருக்குது தான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட். அதாவது எஃபிஷியன்சி ஆஃப் ரிவர்சபிள் இஸ் ஈக்குவல் டு சேம் ஃபார் ஆல் ரிவர்சபிள் ஹீட் இன்ஜின். ஸோ இதுவரை டிஆர்பி ஃபிசிக்ஸ் தெர்மோடைனமிக்ஸ் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மேக்ஸ்வெல் ரிலேஷன் வந்து பார்ப்போம்.